ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புதேன் நண்பர்களே. நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வந்து ஒரு சில மார்க்கெட்டோட போல் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஐபிஓ பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் லைவ்ல வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் சார்ட் அனாலிசிஸ்ன்னு சொல்லி மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்க அனைத்து இன்ஃபர்மேஷனும் வந்து லைவ்ல வந்து டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலனா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இண்டெக்ஸ் அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்ற இண்டெக்ஸ் பத்தி வந்து அனலைஸ் பண்ண போறோம். மேலும் வந்து நேத்து வந்து நம்ம குடுத்திருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ் பிளஸ் வந்து இன்னைக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு சில ஸ்டாக்ஸ். அந்த ஸ்டாக்ஸ் பத்தின கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் பார்க்க போறேன். பிளஸ் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் குடுத்திருக்காங்க. அந்த ஸ்டாக்ஸ் பத்தியும் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து டீடைல்டா பார்க்க போறோங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து கன்டென்ட்டும் டிஸ்க்ளைமர் அப்ளைடு. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும், உங்களுடைய இண்டிவிஜுவல் அனலைசிஸ் வந்து பண்ணிட்டு, நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நேத்து வந்து நம்மளோட வீடியோல வந்து நம்ம எக்ஸாக்ட்டா சொல்லியிருந்தோம். நிஃப்டி வந்து எந்த ரேஞ்ச் வந்து இதுவாக பாசிபிலிட்டீஸ் இருக்குன்றத. பிளஸ் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் அதர் இண்டெக்ஸ் பத்தி சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் நேத்து போட்டிருந்த லெவல்ஸ் நம்ம. இந்த லெவல் வைஸ் பார்க்கும்போது, இன்னைக்கு வந்து 15 மினிட்ஸ் கேண்டல்ல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து 25,730ல கிட்டத்தட்ட இங்க வந்து க்ளோஸ் வச்சு, அப்படியே வந்து பிரேக் அவுட் குடுத்ததுக்கு, இந்த பிரேக் அவுட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆயிருக்குங்க. ஸோ இத பேஸ் பண்ணி யாரும் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க எதுவும் இந்த 100 பாயிண்ட்ல எவ்வளோ பாயிண்ட்ஸ் புடிச்சீங்கன்றத சொல்லுங்க. இன் கேஸ் நீங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ட்ரேட் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ 5 மினிட்ஸ் வச்சு பண்ணவங்களுக்கும் அதே வந்து 100 பாயிண்ட் கிட்ட கிடைச்சிருக்குங்க. ஸோ நீங்க வந்து 5 மினிட்ஸ்ல எதுவும் ட்ரேட் பண்றீங்களா? இல்ல 15 மினிட்ஸ்ல வந்து இன்ட்ராடே எடுக்கிறீங்களா? இல்ல எப்படி நீங்க வேற என்னென்ன பிளான்ஸ் பண்றீங்கன்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த கேப் டவுன் வந்து கீழ இருக்கு இல்லையா? இந்த கேப் அப் இது வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுமா? அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுடைய ரூல் படி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கேப் அப், கேப் டவுன் எந்த ஒரு கேப்பா இருந்தாலும் அது வந்து ஃபில் ஆகணுங்க. அதுதான் வந்து மார்க்கெட்டுடைய ரூல். ஆனா என்ன ஆனா, அந்த கேப் வந்து எப்ப வேணாலும் அது ஃபில் ஆகலாம். ஸோ இத வச்சு பார்க்கும்போது, இன்கேஸ் இன்னைக்கு இந்த லோயர் டவுன் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா? இந்த சப்போர்ட் லைன உடைச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்த வந்து மார்க்கெட் வந்து கேப் ஃபில்லிங் பண்ணியிருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 15 மினிட்ஸ்ல பார்க்கும்போது, கரெக்ட்டா இந்த இடத்துலருந்து ஒரு நல்ல ராலி தான். கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட் வரைக்கும் மேல வந்து வந்து மூவ் ஆயிருக்குங்க. 5 மினிட்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா 5 மினிட்ஸ்லயுமே வந்து ஒரு 380 பாயிண்ட் கிட்ட பேங்க் நிஃப்டி வந்து கரெக்ட்டா மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த அனலைசிஸ் வந்து யாரும் யூஸ் பண்ணி எதுவும் ட்ரேட் எடுத்திருந்தீங்கனாக்கா, நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க நண்பர்களே. மேலும் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து யூஸ் ஆகுதா இல்லையா? இண்டெக்ஸ வந்து நம்ம ரெகுலரா வந்து அனலைஸ் பண்ணலாமா வேணாமான்றதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ பிஎஸ்சி வந்து ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்காங்க அவங்களுமே. ஸோ நல்ல மூவ் தான். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபின் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் நேத்து வந்து நம்ம வந்து வீக்லி டைம் இது டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்திருந்தோம். ஸோ ட்ரெண்ட் வந்து நல்ல ஆன் செட்ல இருக்கு. இங்கேருந்து நல்ல மூவ் ஆகுன்றத. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நம்ம நேத்து அனலைஸ் பண்ணதுல இருந்து ஒரு 200 பாயிண்ட் கிட்ட மூவ் ஆகி ஒரு 120 பாயிண்ட்ல க்ளோஸ் வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து நிஃப்டி ஐடிலலாம் பெருசா எதுவுமே இல்லங்க. இப்ப நம்ம வந்து டைரக்ட்டா வந்து நம்மளுடைய ஸ்டாக்ஸ் ஸ்டாக்ஸ்குள்ள வந்து நம்ம வந்து போயிடலாம். அண்ட் ஸ்டாக்ஸ்குள்ள போகறதுக்கு முன்னாடி நிஃப்டி ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்பல்லாம் வந்து இந்த சப்போர்ட்ல வராங்களோ, அப்பல்லாம் மேல போறாங்க. எப்பலாம் ரெசிஸ்டன்ஸ் வராங்களோ, அங்க வந்து கீழ வராங்க. ஸோ இது மேலயோ இல்ல கீழயோ ஏதோ ஒரு சைடுல பிரேக் அவுட் ஆவாத பட்சத்துல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஸோ கீழ வரும்போதெல்லாம் நீங்க வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்க்கலாம். மேல வரும்போதெல்லாம் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த இதுக்குள்ள நம்ம வந்து போயிடலாம். அடுத்த இதுக்குள்ள வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியால வந்து பிரைஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஆனா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. கோல்டு வந்து இந்தியால மட்டும் தான் வந்து பிரைஸ் ஃபால் ஆயிருக்கு. ஆனா, இதுல வைஸ் பார்க்கும்போது, குளோபல் சார்ட் வச்சு பார்க்கும்போது, அமெரிக்கா சார்ட் வச்சு யுஎஸ் டாலர் சார்ட் வச்சு பார்க்கும்போது, கோல்டு வந்து மேல தான் போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் சில்வருமே பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல புல்லிஷா மேல தான் போயிட்டு இருக்கு. ஸோ, அதனால வந்து கோல்டு வந்து ஃபால் ஆவறத வந்து இது பண்ணிட்டு, நீங்க வந்து எதுவும் பயந்துற வேணாம். ஸோ, அதனால கோல்டு அண்ட் சில்வர் நல்லா தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ, ஒரு நல்ல கன்சாலிடேஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் லாங் டெர்ம்ல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்டின்னாக்கா, எம்எம்டிசின்ற ஸ்டாக் தான். இந்த எம்எம்டிசி ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட வீடியோல வந்து அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். இப்ப வந்து இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனா பிரேக் அவுட் ஆகி அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே சைட்வேஸ் மாரி தான் போயிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸோ இதுதான் பிரேக் அவுட். பட் ஆனா இது வந்து ப்ரீவியஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோக்குள்ள ஸ்டக் ஆகி நிக்குதுங்க பிரைஸ். இப்ப நம்ம இத வந்து எப்படி வந்து நம்ம யுட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த இன்சைட் பர் கேண்டில் சொல்லுவாங்க நம்ம இத.
ஸோ இந்த கேண்டில் பாத் இந்த பாத்துக்குள்ள தான் இந்த 2 கேண்டில் இருக்கு. ஸோ இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில நீங்க வந்து கன்சிடரேஷனுக்கு வந்து ரீகன்சிடரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நாம. ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன வந்து நம்ம வச்சு ஷேர் பிரைஸ் வந்து இங்க வரைக்கும் போகுதா அப்படின்றத நீங்க வாட்ச் பண்ணலாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து அடுத்த ஸ்டாக்ஸ்குள்ள போயிடலாம் நாம. அடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இவங்க வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்தவரைக்கும் இவங்க இந்த வந்து ஒரு ரைசிங் சேனல் ரைசிங் சேனல் மாரி இருக்கிற இந்த பேட்டர்ன்ல தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு வந்துடுறேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு முன்னாடி வீக்லி போயிடலாம் நம்ம. வீக்லி போனோம் அப்படின்னாக்கா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இது, 2வது சப்போர்ட், இது வந்து 3வது சப்போர்ட். 3 சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. மேல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 4 ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்குங்க. ஸோ இந்த சார்ட் வந்து இந்த சப்போர்ட் லைன உடைக்காத வரைக்கும் இது வந்து ஒரு இது மாரி இருக்குங்க. இது மாரி இந்த சென்ஸ் இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனா வந்து ரியாக்ட் ஆகும். ஏன்னா இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். அதே மாரி நல்லா பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து நல்ல ஒரு புல்லிஷ் வந்து ஃபார்மேஷன் வந்து ஆயிருக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் உள்ள போயிடலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் போனோம் அப்படின்னாக்கா, இவங்க இந்த ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன்ல தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 1, 2, 3 வந்து அப்பர் சைட்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. கீழயும் பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3 3 வாட்டி வந்து கீழ வந்து பாட்டம்ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ எடுத்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் தான் இருக்கு. ஆனா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் அவுட் பண்ணல. ஸோ ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்தில இது வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு பாட்டம் பிக்கா இருக்குங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதோடைய ட்ரேடபிள் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க இருக்கு பிரைஸ். இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. நமக்கு கிட்டத்தட்ட 80% வரைக்கும் ட்ரேடபிள் ரேஞ்ச் இருக்கு. நீங்க குயிக் டார்கெட்டா பார்த்தீங்கன்னா கூட, கிட்டத்தட்ட இங்க இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 15, 17% வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரேடபிள் ரேஞ்சா இருக்கு நமக்கு. செகண்ட் ட்ரேடபிள் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 65% வரைக்கும் இருக்கு. ஃபைனல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னாக்கா, 80% வரைக்கும் இருக்குங்க. ஸோ அதனால ரிலையன்ஸ் இன்ஃப்ராவ நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்றத திங்க் பண்ணுங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதானி பவர் தான். இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் குடுத்திருக்க ஒரு ஸ்டாக். இந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதானி பொறுத்தவரைக்கும்னாக்கா, இவங்க வந்து அதானி பவர் வந்து இந்த இந்த சேனல் பேட்டர்ன் இந்த வந்து ரைசிங் வெட்ஜ் பேட்டர்னுக்குள்ள தான் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து ஒரு சின்ன கன்சாலிடேஷன் வந்து போய்க்கிட்டு இருக்கு. நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்க்கு வந்து நான் மூவ் பண்ணிடுறேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் 5 ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. கீழ வந்து 1, 2, 3, 4 சப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது தியரட்டிக்கலா வந்து பார்க்கும்போது இது வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது மேல தான் வந்து அதிகமா உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்குங்க. ஸோ உடைக்கும் பட்சத்தில வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆ எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கு. பார்ப்போம். இது வந்து அப்கமிங் டேஸ் வந்து எப்படி போகுது அப்படின்றத. ஸோ ஐ திங்க் ஆனந்த் ப்ரோ தான் கேட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஆனந்த் ப்ரோ இந்த அனலைசிஸ் வந்து உங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ரொம்பவே வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து மேல பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில நல்ல கன்சிடரேஷன் வந்து இது பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா, இந்த லைன டச் பண்ண ஆவரேஜிங் வந்து கன்சிடரேஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்கா, HDFC பேங்க். இதுவுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு அனலைஸ் பண்ண சொல்லி. ஸோ இது வந்து HDFC பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சேனல் இந்த வந்து இது வெட்ஜ் பேட்டர்ன். ஸோ ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன்ல தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. 1, 2, 3, 4 டச் ஆயிருக்கு மேல. கீழ வந்து 1, 2, 3 டச் ஆயிருக்கு கீழ. சப்போர்ட் எடுத்திருக்காங்க 3 வாட்டி கீழ. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ உடைச்சவங்க. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ எடுத்துட்டு மேல வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இங்க கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டபுள் டச். ஸோ கிட்டத்தட்ட வந்து டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்மேஷன் ஆகி, இப்போ பிரேக் அவுட் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைய பிரேக் பண்ணி ரெடியா இருக்காங்க. இதுல வந்து நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்ட் லைன் வந்து ஒண்ணு டிரா பண்ணோம் அப்படின்னாக்கா, இதுதான் அந்த கவுண்டர் ட்ரெண்ட் லைன். ஸோ இங்க வந்து 1, 2, 3, 4 இது ஒண்ணு 5 5 டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பிளஸ் வந்து ஸ்டாக்மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மொமெண்டம் வந்து எண்ட் ஆஃப் மொமெண்டம் மாரி தான். கிட்டத்தட்ட 5% வந்து குயிக்கா அப்படியே சிங்கிள் ஒன் ஷாட்ல வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 2, 3 நாள் கன்சாலிடேஷன் தான் போயிட்டு இருக்கு. இந்த கன்சாலிடேஷன் முடிஞ்சு பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில நீங்க வந்து HDFC வந்து கன்சிடரேஷனுக்கு வந்து கொண்டு வாங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு குயிக்கான ஒரு ராலி வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாவே இருக்குங்க. இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து 4% வரைக்கும் நம்ம வந்து பிடிக்கலாம். ஸோ HDFC பேங்க் அதாவது நிஃப்டி 50 ஸ்டாக்ல ஒரு 4% வரைக்கும் மூவ் வருதுன்றதெல்லாம் ரொம்பவே ஒரு நல்ல இதுதான். ஸோ அடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங்ஸ் வந்து நான் குடுத்துருவேங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன விஷயம்ன்றத. இது ஏன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் இது ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றத நான் வந்து சொல்லப் போதும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் ட்ரேட் பண்ணணுன்றத பத்தி பேசணும். ஏன் வந்து நீங்க கன்சிடரேஷன் பண்ணணுன்றத பத்தி பேசணும். இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ கன்சிடரேஷன் பண்ணணும், ஏன் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி நம்ம வந்து பேசப் போறோங்க. வீக்லில பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஓகே டெய்லி. இது வந்து 1, 2 டச் எடுத்ததுக்கு மேல ரெசிஸ்டன்ஸா, கீழ வந்து 1, 2 கீழயுமே வந்து 2 சப்போர்ட் எடுத்ததுக்கு. இப்ப கொஞ்சம் வந்து நம்ம நியர் பைல வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா,
ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5 டச் வந்து கீழ எடுத்ததுக்கு இந்த சப்போர்ட் லைன்ல. டெய்லி சப்போர்ட் லைன்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபிளாக் அண்ட் போல் இல்ல. இது வந்து பெனன்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெனன்ட் பேட்டர்ன்ல தான் வந்து ஃபார்மேஷன் வந்து ஆயிருக்குங்க. ஸோ பெனன்ட் பேட்டர்ன் ஃபார்மேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, ஸோ கீழ இருந்து நல்ல ராலி குடுத்துட்டு, மேல அப்படியே ஒரு நல்ல சைட்வேஸ் கன்சாலிடேஷன் குடுத்துருக்காங்க. குடுத்து பிரேக் அவுட் குடுத்து ரெடியா இருக்காங்க. ட்ரெண்ட் ஆன் செட்ல இருக்காங்க. ஸோ இப்ப நீங்க வந்து ஜெனரலா வந்து இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஈவன் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு ட்ரேடர் கூட என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஸோ இது வந்து பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி வந்து போட்டுருவாங்க. ஆனா என்ன பிரச்சனைனாக்கா, நீங்க ஸோ பிக் பிக்சர் பார்க்க மாட்டீங்க. பிக் பிக்சர் நான் எத சொல்றேன் அப்படின்னாக்கா, ஆல்ரெடி இங்க இருக்கிற பிக் ஃபிஷ்ஷ தான் நீங்க வந்து பார்க்கணும். அதாவது இந்த ரேஞ்ச வந்து நீங்க பார்க்க மாட்டீங்க. ஸோ இப்ப நீங்க இத பார்க்காம ட்ரேட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஓகே, ஓகேங்க. ஸோ இப்ப பாருங்க இங்க 1, 2, 3, 4, 5, 6 வாட்டி வந்து டச் எடுத்திருக்கு. இங்க 7வது வாட்டி டச் எடுத்திருக்கு. கரெக்ட்டா நம்மளுடைய டெய்லி டைம் ஃப்ரேமோட இந்த அப்பர்ல இருக்கிற ட்ரெண்ட் லைன்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து குளோஸ் வச்சிருக்காங்க. இங்க போய் நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அடுத்த நாளே கீழ வந்து உங்களோட எஸ்எல்ஸ் எல்லாம் ஹிட் ஆவதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இந்த ரீசன்னால தான் பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்க வந்து லாஸ் பண்றது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்ட்டா ப்ராப்பரா வந்து பண்ணி ட்ரேட் பண்றவங்க வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளாவே பண்ணலாங்க. ஸோ அதனால நீங்க இத வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இத வந்து நான் வந்து ஹிடன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஹிடன் பேட்டர்ன நோட் பண்ணி வைக்கணும். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நான் வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்ல வந்து பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா, நம்ம வந்து கன்சிடரேஷன் பத்தி பேசுவோம் நம்ம. இப்போதைக்கு நமக்கு கன்சிடரேஷன்ல இல்ல. ஸோ அடுத்து வந்து ஐபிசிஎல் லேப் தான். ஐபிசிஎல் லேபரேட்டரி பொறுத்தவரைக்கும் இவங்க ஸோ இது வந்து லாங் டெர்ம். அதனால மேல இருக்க லைன நம்ம வந்து கன்சிடரேஷன் பண்ண வேணாம். ஸோ ஷார்ட் டெர்ம்ல பார்க்கும்போதுனாக்கா, இவங்க வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாரி ஃபார்மேஷன் ஆயிருக்காங்க. 1, 2, 3 டச் மேலயும், கீழ வந்து 1, 2, 3, 4, 5 டச் கிட்ட இருக்கு கீழ. நம்ம வந்து நான் டெய்லி டைம் ஃப்ரேம்க்குள்ள போயிடுறேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்க்குள்ள போனோம் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 1, 2, 3, 4 டச்சா இருக்குங்க இந்த ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து போட்டுருக்கேன். இத வந்து நான் வந்து இதுக்கு மாத்துனேன் வீக்லிக்கு. ஸோ நம்ம வந்து இத வந்து வீக்லிக்கு வந்து டெய்லிலருந்து வீக்லில மாத்துனோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு போல எனக்கு. ஓகே மாறிடுச்சு. ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து வீக்லி அனலைசிஸ் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்க வந்து நீங்க வந்து வீக்லிக்கு வந்து கன்சிடரேஷன்ல வந்து எடுங்க. இந்த லைன் வந்து நீங்க வீக்லி லைன் இது. இ ஏன்றத நான் வந்து இன்னொரு வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். இது வந்து வீக்லி லைனு. இது வந்து டெய்லி லைன்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல வந்து ஸ்டாக் வந்து உங்களுக்கு இங்கேயே வந்து நல்ல புல்லிஷ் வருது அப்படின்னாக்கா, லைக் இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வருதுன்னா, நீங்க வந்து கன்சிடரேஷன் பத்தி திங்க் பண்ணலாம். ஏன்னா, ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சாலே நல்ல ராலி. இங்கெல்லாம் வந்து இத பார்த்தவங்களுக்கு நல்ல ராலி வந்து வந்து கேட்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஆனா இங்க செல்லிங் பிரஷர். ஸோ, இப்போ வந்து பார்க்கும்போது, இங்க வந்து எதுவும் புல்லிஷ் கேண்டில் வருது அப்படின்னாக்கா, நம்ம வந்து ரீதிங்க் பண்ணலாம் கன்சிடரேஷன பத்தி. ஆனா நம்ம இங்க கன்சிடரேஷன் பண்ணாலும், இப்போ இங்க வந்து கேண்டில் வருதுன்னா, இங்கேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணுங்க. ஒரு 5% 6% எடுத்துட்டு நம்ம வந்து குயிக்கா வெளில வந்துடணும். இது எல்லாமே வந்து ஒரு குயிக் ட்ரேடு அண்ட் ரிஸ்கி ட்ரேடர்ஸ்க்கானது மட்டும் தான். இது வந்து ப்ராப்பரான ட்ரேட் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ப்ளூ லைன் 1, 2, 3, 4 லைன். இந்த லைன இப்படியே கன்சல்டேஷன் வந்து இங்க பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில, இது வந்து ஒரு நல்ல ட்ரேடா வந்து நமக்கு அமையும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இது வந்து இப்படி க்ளோஸ் ஆகணும். இல்லன்னா இன்னும் கீழ வந்து இப்படி ஆகணும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு, இந்த ரேஞ்ச நீங்க வந்து பிடிக்கலாம். ஒரு 4% பிளஸ் இந்த லைன உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் வந்து அதிகமாவே இருக்குங்க. ஸோ ஐபிசிஐ வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, பிஇஎம்எல் தான். பிஇஎம்எல் பொறுத்தவரைக்கும் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து 2 சப்போர்ட் எடுத்திருக்காங்க. மேல வந்து 1, 2 ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம வந்து டெய்லிக்குள்ள போயிடலாம். ஸோ டெய்லிக்குள்ள போனோம் அப்படின்னாக்கா, இந்த இடம் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஜூம் பண்ண வேண்டிய இடம். ஸோ இத வச்சு பார்க்கும்போது இங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வாட்டி வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து நமக்கான ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைனுமே இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1, 2 இந்த ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைனுமே இருக்கு நமக்கு. பிளஸ் வந்து இந்த ரைசிங் ட்ரெண்ட் லைன்ல வந்து பார்க்கும்போது இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட் லைனா இருக்கும். இது 2மே வந்து கவுண்டர் ட்ரெண்ட் லைன். இது வந்து ஸோ ட்ரெண்ட்ல பேரலல் ட்ரெண்ட் லைன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6 டச் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அப்கமிங் டேஸ்ல இத வந்து நம்ம வந்து எப்படி கன்சிடரேஷன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்கேஸ் இப்படி வந்து ஒரு நல்ல கேண்டில் க்ளோஸ் வருதுன்ற பட்சத்தில நம்ம இத கன்சிடரேஷன் வந்து எடுக்கலாம். எடுத்துட்டு ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுடைய ஸ்பேஸா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 4%
இல்ல கேண்டில் வந்து எனக்கு அவ்வளோ பெருசு வரல. இது சின்ன கேண்டில்ல தான் வந்திருக்கு அப்படின்னாக்கா, இன்னும் சூப்பர். இங்க இருந்து இவ்வளோ தூரம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5லேருந்து 6% ஸோ இது பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்தில நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா, இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அடுத்து இங்க இருக்கு. இல்ல இதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா, நம்ம வந்து இங்கேருந்து எடுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச்லேருந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கேருந்து எடுக்கலாம். இங்க வந்து ஒரு 4%. ஸோ இந்த மாரி எங்கெங்கருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து எடுக்கும் பட்சத்தில, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து ஹிட் வந்து கம்மியா ஆகுங்க. இப்ப இதே ஸ்டாக் அப்படியே கீழ வந்துட்டு, இங்க வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் குடுக்குதுன்னு வைங்களேன். இப்படியே கீழ வந்து இங்க வந்து பிரேக் அவுட் குடுக்குது அப்படின்னாக்கா, ஸோ இங்கேருந்து நீங்க வந்து கன்சிடரேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு நல்ல ரேலியா வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஒரு 5 வரைக்கும் நம்ம வந்து ஸோ இது பார்க்கலாம் நம்ம எக்ஸ்பெக்டேஷனு. இல்ல அப்படின்னா 10, 11 வரைக்கும் கூட நம்ம வந்து அடுத்த இதுல டார்கெட் 2ல வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். அண்ட் இங்க நாம வந்து டார்கெட் சொல்றது வந்து ஒரு பாசிபிலிட்டீஸ் மட்டும்தான். அண்ட் இந்த வீடியோல நம்ம போஸ்ட் பண்ற கன்டென்ட் எதுவுமே வந்து பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனா நீங்க எடுத்துக்க வேணாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா, லைக் பண்ணி நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதனாச்சும் ஸ்டாக் பத்தி அனலைஸ் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. பிளஸ் வந்து நம்ம இந்த வீக் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 பிஎம்க்கு வந்து லைவ் வரலாம் அப்டின்ட்டு இருக்கோம். இந்த போல் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணலனா, உடனே இந்த போல் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ நெறைய மெம்பர்ஸ் வந்து நம்ம எஸ்ன்னு குடுத்துருக்கீங்க. இன்னும் நெறைய மெம்பர்ஸ் குடுங்க. நம்ம வந்து லைவ்ல மீட் பண்ணுவோங்க. ஸோ இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம் நம்ம. அதுவரை ஸ்டே டியூன். நன்றி நண்பர்களே.